யார் அந்த பாபு பஜ்ரங்கி அப்படிங்கறத ஒரு கதா காலக்ஷேபம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். 2002 மோடிஜி, நரேந்திர மோடிஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது குஜராத்ல ஒரு பெரும் கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துல இந்துஸ்தானியர்கள், அதாவது இந்தியர்கள் 2000க்கும் மேற்பட்டவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். பெண்கள் எல்லாம் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள் எல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். இந்த கொலை கும்பல், இந்த கொலை காரியத்துல ஒருவராக இருந்தவர் தான் இந்த பாபு பஜ்ரங்கி. சனாதனம் இல்லையா, சனாதன கடமையை பாபு பஜ்ரங்கி சிறப்பா செயல்பட்டு முடிச்சிருக்க. என்ன அப்படின்னா, அவரை அந்த வீர தீர பராக்கிரம செயலை சொல்லும் பொழுது தெகல்கா அப்படிங்கிற பத்திரிகை ரகசியமா கேமரா வச்சு படம் முடிச்சு கொடுத்து, இந்த 2002 குஜராத் கலவரத்தை பத்தி விசாரணை நடந்த பிறகு நீதிமன்றம் அப்படிங்கிறது பாபு பஜ்ரங்கி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தது. ஆனா ஒரு அப்பீலுக்கு போய் அந்த மரண தண்டனையை வாழ்நாள் சிறை அப்படின்னு வாங்கின்றார். இருந்தாலும் 2002 நரேந்திர மோடிஜி அங்க இருக்கும் போது கலவரம் வந்துச்சா? பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட புண்ணிய ஆத்மாவா எங்க மோடிஜி. அவர் கால் பதிக்கிற இடத்துல எல்லாம் கலவரங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது, படுகொலைகள் நடக்காமல் இருக்கவே இருக்காது, இந்தியர்கள் அடித்துக் கொல்லப்படாமல் இருக்கவே மாட்டார்கள். 2014 நரேந்திர மோடிஜி பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் நடந்த அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2002 குஜராத் கலவரத்தில் யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படி 2023 பாபு பஜ்ரங்கியும் விடுதலை செய்யப்பட்டார்.